ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். தமிழகமே எதிர்பார்த்த ஒரு வேலைவாய்ப்பு தான். லைப்ரரி அசிஸ்டன்ட் உட்பட உங்களுக்கு பல பதவிகளில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. கல்வி தகுதினா நீங்கள் 10th பாஸ் பண்ணதுலேருந்து 12th டிகிரி, ஐடிஐ இந்த மாதிரி டிப்ளமோ எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். மொத்த வேகன்சி 394 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 39,100 ரூபாய் வந்திருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வேரி ஆகும். பெண்களுக்கெல்லாம் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் பாருங்கள் 22 செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்ஸில் தான் பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் உங்களுக்கு 31 ஆகஸ்ட் இருந்துச்சு. இப்போ டேட் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் இங்கேயே போயிட்டு இருக்கு பாருங்கள். 22 செப்டம்பர் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. 22 செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது பாருங்கள் இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லேயே இங்கே சொல்லிட்டாங்க. 22 செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. திரும்பவுமே இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய டேட்டு தான் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே நான் வெப்சைட்டில் காமிக்கிறேன். 22 செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதிலேயே பாருங்கள் நியூ யூசர்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 31 ஆகஸ்ட் தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் நான் வெப்சைட்டில் காமிச்சேன். 22 செப்டம்பர் லாஸ்ட் டேட்டு. இப்போ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 26 டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. லேப் அசிஸ்டன்ட், லைப்ரரி அசிஸ்டன்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பல டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் குரூப் ஏ லெவல் போஸ்டிங்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரிசர்ச் ஆஃபீஸரில் பேத்தாலஜி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 39,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். இதில் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எம்டியில் பேத்தாலஜி நீங்கள் முடிச்சவங்க எலிஜிபிள். இந்த ஏஜ் லிமிட்லாம் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு ரிலாக்ஷனுமே இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ரிசர்ச் ஆஃபீஸ்லேயே ஆயுர்வேத கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் நீங்கள் எம்டி, எம்எஸ் நீங்கள் ஆயுர்வேதாவில் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள் குரூப் இ லெவல் போஸ்டிங்ஸில் அப்ளை பண்ணுறவங்க அசிஸ்டன்ட் ரிசர்ச் ஆஃபீஸர் கேட்டகரிக்கு 34,800 ரூபாய் சேலரி வரும். 30 வயசு வரைக்கும் எலிஜிபிள். இதுக்கு நீங்கள் எம்ஃபார்ம் நீங்கள் பார்மாலஜி கேட்டகரி இந்த மாதிரி முடிச்சவங்க, இல்லைனா எம்எஸ்சியில் நீங்கள் மெடிக்கல் பிளான்ட் இந்த மாதிரிலாம் முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 30 வயசு வரைக்கும் எலிஜிபிள். இதுக்கு பாருங்கள் உங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங்கோ இல்லைனா டிப்ளமோவில் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி நீங்கள் முடிச்சவங்க எலிஜிபிள். ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அசிஸ்டன்ட் லெவலில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். கம்ப்யூட்டர் நல்லா ப்ரொஃபிஷியன்சியாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து டிரான்ஸ்லேட்டருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் ஹிந்தி நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள் உங்களுக்கு மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு நீங்கள் 35 வயசு வரைக்கும் எலிஜிபிள். பேச்சுலர் டிகிரியில் மெடிக்கல் லெபார்டரி சயின்ஸ் நீங்கள் முடிச்சவங்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து குரூப் சி லெவல் போஸ்டிங்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க ரிசர்ச் அசிஸ்டன்ட்டில் பாருங்கள் கெமிஸ்ட்ரி கேட்டகரிக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் நீங்கள் கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க, எம்ஃபார்மில் பாருங்கள் நீங்கள் குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லைனா எம்எஸ்சியில் மெடிக்கல் பிளான்ட் இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து ரிசர்ச் அசிஸ்டன்ட்லேயே பாட்னி கேட்டகரிக்குமே அதே மாதிரி தான் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் பாட்னி இல்லைனா எம்எஸ்சியில் நீங்கள் மெடிக்கல் பிளான்ட் இந்த மாதிரி. அதுக்கடுத்து ரிசர்ச் அசிஸ்டன்ட்லேயே பாருங்கள் பார்மலிஸ்ட் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரிசர்ச் அசிஸ்டன்ட்டில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் கார்டன் கேட்டகரி, பார்மசி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறவங்க பாருங்கள் மெட்ரிக் 10th நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சிருக்கணும். டைப் ரைட்டிங் நாலேஜுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிகிரிலாம் முடிச்சிருந்தா முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க மாஸ்டர் டிகிரியில் ஸ்டாட்டிக்ஸ் முடிச்சவங்க, மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சவங்க இந்த மாதிரி முடிச்சவங்க எலிஜிபிள். அப்பர் டிவிஷன் கிளர்க்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸ்டெனோகிராஃபரில் கிரேட் 2க்கு அப்ளை பண்ணுறவங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு உங்களுக்கு டைப் ரைட்டிங்கான இது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்கில் அப்ளை பண்ணுறவங்களுக்குலாம் பாருங்கள் 20,200 ரூபாய் சேலரி. இதுக்கு நீங்கள் 12th நீங்கள் மஸ்ட்டாக முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைப் ரைட்டிங் ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்மசிஸ்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு டிப்ளமோவில் பார்மசி நீங்கள் முடிச்சவங்க எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஆஃப்செட் மெஷின் ஆப்ரேட்டருக்குலாம் மெட்ரிக் நீங்கள் 10th முடிச்சுட்டு அந்த ஆஃப்செட் பிரிண்டிங்கான மெஷினுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கணும். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் உங்ககிட்ட இருக்கணும். லைப்ரரி கிளர்க்குக்கு அப்ளை பண்ணுறவங்க பாருங்கள் 12th நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுட்டு லைப்ரரி சயின்ஸ்க்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருந்தா எலிஜிபிள். 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து ஜூனியர் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜிக்கெலாம் நீங்கள் 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஎம்எல்டிக்கான சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். 28 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து லெபார்டரி அட்டண்டனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 12th நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டி இன்சார்ஜ் கேட்டகரிக்கெலாம் பாருங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டிரைவர் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ரிக் நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். டிரைவிங் லைசன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். டிரைவிங் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மல்டிடேஷன் ஸ்டாஃபுக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு நீங்கள் ஐடி நீங்கள் எம்டிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஐடி முடிச்சவங்க எலிஜிபிள். அது வொகேஷனல் ட்ரைனிங்க்கு சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி தான் எம்டிஎஸ்ல வந்து இன்னொரு கேட்டகரிக்குமே வந்து நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வேகன்சி வந்து 394 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. அது அந்த போஸ்டிங் வைஸாக உங்களுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஏஜ் லிமிட்லாம் இல்லாமல் நான் கொடுத்துருக்க அந்த மேலே காமிச்ச அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷனுமே இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாக வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரிக்குனா ஸ்டெனோகிராஃபிக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, லோயர் டிவிஷன் கிளர்க்குலாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அதுக்கான டைப்பிங் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அது வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இருக்கும். அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சிபிடி எக்ஸாம் வந்து உங்களுக்கு காமனாக வந்து எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்குது. உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் நீங்கள் தப்பாக எழுதுனா 0.25 மார்க் வந்து டிடக்ட் ஆகும். அதில் வந்து பாருங்கள் எம்டிஎஸ் கேட்டகரிக்கு மட்டும் நோ நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த போஸ்டிங்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் செலெக்ஷனில் நான் சொன்ன பார்த்தீங்களா, சிபிடி எக்ஸாம் அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் எப்படி இருக்கும், அதுக்கான சிலபஸ் எப்படி இருக்குங்கிறத ஒரு போஸ்டிங்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ரிசர்ச் ஆஃபீஸருக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ரிசர்ச் ஆஃபீஸருக்கு தனியாக, ஸ்டாஃப் நர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் லெவல், மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி கேட்டகரி, இந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு எக்ஸாமுக்கான சிலபஸ், அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத வந்து இங்கே தனித்தனியாக வந்து ஒரு போஸ்டிங்ஸுமே வந்து இங்கே இருக்குது. 26 டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ், ஆல் ஃபீமேலுக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிற ஒரு போஸ்டிங் குரூப் ஏ லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து 500 1000 கொடுத்துருக்காங்க. குரூப் பி லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பாருங்கள் 200 500 கொடுத்துருக்காங்க. குரூப் சி லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் 100 200 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். அது வந்து அந்த கம்யூனிட்டி வைஸாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்கள் நம்ம தமிழகத்தில் வந்து உங்களுக்கு சென்னை லொக்கேஷனுமே வந்து இருக்குது. நீங்கள் சென்னையில் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளைல வந்து இதில் கீழே நான் வெப்சைட் காமிச்சேன் பற்றியில் அதில் போய் நீங்கள் வந்து லாகின் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 1 by 1 ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.